நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலே எழுவார்கள். சுபஹ் தொழுத கையோடு ஓத வேண்டிய ஔராதுகளை ஓதிவிட்டு ஏக காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு 9 மனைவிமார் ஒரே நேரத்தில் இருந்தார்கள். ஒவ்வொருவருடைய வீடாக போவார்கள். போய் என்ன கேட்பார்கள்? சுபஹ் தொழுது முடிந்து ஓத வேண்டிய ஔராதை ஓதிவிட்டு போய் கேட்கிறார்கள், சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கிறதா? மனைவியர்கள் கைவிரித்து விடுவார்கள். சில நேரங்களில் ஒன்றுமே இருக்காது அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில். 9 மனைவிமாருடைய வீட்டிலும் இருக்காது. கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வாங்க, அப்படியாக இருந்தால் இன்று நான் நோன்பு என்று சொல்லிவிட்டு போய் விடுவார்கள். நபிலான நோன்புகளை பொறுத்தவரையில் காலையில் ஒன்றும் சாப்பிடாமல் இருந்தால் காலையில் விடிந்தும் நாம் நியத்து வைத்துக் கொள்ள முடியும். நபிலான நோன்புகளை பொறுத்தவரை இப்படி சொல்லிவிட்டு போவார்கள். இங்கு நாம் கவனிக்க வேண்டியது என்ன என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் எழுந்தவுடன் சுபஹ் தொழுகையை நிறைவேற்றி முடிந்ததும் சுறுசுறுப்போடு காலை ஆகாரத்தை உண்பதற்கு தன்னை தயாராக்கி இருக்கிறார். இரவில் அவர்கள் இஷா தொழுகை முடிந்து விட்டால் அதற்கு பிறகு நேர காலத்தோடு உணவறிந்து அவர்கள் உறக்கத்துக்கு சென்று விடுவார்கள். அப்ப அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு நீண்ட இடைவெளி எந்த உணவும் இல்லாமல் இருக்கிற போது காலையில் இருந்து நேர காலத்தோடு அந்த உணவை தேடுகிறார்கள். ஆனா நம்முடைய நிலை என்ன? இரவைக்கு இஷாவுடைய தொழுகையை நிறைவேற்றி விட்டால் வீணாக நேரத்தை அலைக்கழிப்பது, வேடிக்கைகளிலும் அரட்டைகளிலும் நேரத்தை செலவழித்து விட்டு லேட்டாவி சாப்பிட்டு விட்டு சுபகும் இல்லாமல் உறங்கிவிட்டு சில போது காலையில் எழுந்து ஏனைய செயற்பாடுகளில் ஈடுபட்டு நேரம் தவறிய உணவு பழக்கம் எங்களிடத்திலே இந்த நேர முகாமைத்துவம் இல்லாத காரணத்தால் மாறி போயிருக்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். இதுதான் இன்று பல நோய்களை எங்களுக்கு வரவழைத்து எங்களை சுகாதார ரீதியாக பின்னடைய வைத்திருக்கிறது என்றால், அன்புக்குரியவர்களே, அதை நாம் யாருமே ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் உறக்கத்துக்காக சென்று விட்டால் உடனே ஷைத்தான் வந்து 3 முடிச்சுகள் அவனுக்கு போடுகிறான். அந்த 3 முடிச்சுகளையும் காலையில் எழும்புகிற நேரத்தில் அந்த மனிதன் அவிழ்த்து விடவில்லை என்றால் அவன் சோம்பேறியாக அன்றைய காலை பொழுதை அடைவான். சோம்பேறியாக அடைகிற போது என்ன நடக்கும்? நேரத்துக்கு இயங்க முடியாத, சரியாக நேரத்தை பேணி நல்லறங்களில் நல்ல செயற்பாடுகளில் உற்சாகத்தோடு ஈடுபட முடியாத ஒரு நிலை ஏற்படும். அந்த 3 முடிச்சையும் எப்படி அவிழ்ப்பது? காலையில் எழுந்ததும் விழிக்கின்ற போது ஓதுவதற்கு நமக்கு சொல்லித்தரப்பட்ட அந்த பிரார்த்தனை, அல்ஹம்துலில்லாஹ், உறங்கியதும் செத்து போய் கிடந்த நான் உயிர் உயர்த்தப்பட்டு விட்டது, அல்லாஹ் மீண்டும் அந்த உயிரை தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானி, என்னை உயிர்ப்பித்த அந்த ரப்புக்கு எல்லா புகழும், பஅதமா அமாதனி, என்னை மரணிக்க செய்ததன் பின்னால் என்று வருகிற அந்த துஆவை ஓதினால் முதலாவது முடிச்சு அவிழ்கிறது. ஆனா ஷைத்தான் சொல்லுவான், அவன் போட்ட முடிச்சு அதை இவன் அவிழ்க்க கூடாது என்பதில் ஷைத்தான் எப்போதும் கண்ணும் கருத்துமாக இருப்பான். அதனால் தான் அவன் நம்முடைய உள்ளங்களிலே ஊசலாட்டத்தை உண்டு பண்ணி எண்ணத்தோடு விளையாடி எங்களை எண்ணச் செய்கிறான். இன்னும் நேரம் இருக்கு, கொஞ்சம் உறங்கு, இன்னொரு 5 நிமிடம் உறங்கு, இன்னும் 2 நிமிடம் உறங்கு என்று சுபஹுடைய தொழுகை முடிகிற வரையில் அவன் நம்மை பராக்காக்கி கொண்டே இருக்கிறான். அதனை எதிர்த்து ஒரு மனிதன் எழும்பி இந்த பிரார்த்தனை ஓதுகிற போது முதலாவது முடிச்சு அவிழ்கிறது. அவன் தொழுகைக்காக போய் வுது செய்கிறானா, 2வது முடிச்சை அவன் அவிழ்த்து விடுகிறான். அன்றைய சுபஹ் தொழுகையை அவன் நிறைவேற்றுகிற போது 3வது முடிச்சையும் அவன் அவிழ்க்கிறான். உடனே அவனிடையே இருந்த அந்த சோம்பல் தனம் இல்லாமல் போகிறது. அவன் உற்சாகமாக அன்றைய காலை பொழுதை அடைகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்துக்காக பிரார்த்தனை செய்ததும் அந்த காலை பொழுதுதான். அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்துக்கு அதன் காலை பொழுதில் பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள். எனவே இந்த சமூகத்துக்கு அபிவிருத்தி என்பது, பரக்கத் என்பது, உயிரோட்டம் என்பது, உற்சாகம் என்பது அதன் காலை பொழுதில் தான் இருக்கிறது. அந்த உற்சாகமான பரக்கத்துக்குரிய நேரங்களை வீணடித்து விட்டு சாகடித்து விட்டு அதன் பின்னால் நாம் எத்தனை முயற்சிகளை என்ன பிரயத்தனங்களை எடுத்தாலும் அன்புக்குரிய சகோதரர்களே, அது எங்கனம் நிறைவேறப் போகிறது என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நேரம்
அது நாம் வார்த்தையால் பொன்னானது என்று சொல்வது மட்டுமல்ல, உண்மையிலே அது பொன்னை விட பெருமானமானது. எனவே அதை சரியாக பயன்படுத்தி நானும் நீங்களும் தரப்பட்ட இந்த அவகாசத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக அமைத்து நாளை மறுமையில் சுவனத்தை அடைந்து கொள்வதற்கு முயற்சிப்போமாக. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக.